மீனாவோட அம்மா கடைய தூக்குனதுனால மீனாவுக்கு சிந்தாமணி மேல சந்தேகம் வருது. மீனா முத்துக்கிட்ட எனக்கு தொழில்ல போட்டியா சிந்தாமணி மட்டும் தாங்க இருக்காங்க. அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் கொஞ்ச நாள் இந்த பிசினஸ்ல இருந்து விலகி இருப்பேன்னு நினைச்சு சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாலும் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு மீனா சொல்றா. ஆமா மீனா நீ சொல்றது சரிதான். அந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இந்த விஷயத்த சிந்தாமணி வாயிலே நம்ம சொல்ல வைக்கணும் மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமாங்க அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்கன்னு மீனா சொல்றா. இதுக்கு முத்து ஒரு ஐடியா பண்ணி, மீனா நீ போயிட்டு சிந்தாமணி கிட்ட, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே நான் உங்க வழியில குறுக்கிட மாட்டேன். தயவு செஞ்சு எங்க அம்மா கடைய இருந்த இடத்துலயே வைக்க சொல்லிருங்க. உங்களுக்கு புண்ணியமா போயிரும். நான் உங்க தொழில்ல இருந்தே விலகிக்கிறேன். உங்களுக்கு இனிமே போட்டியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லு மீனான்னு முத்து மீனா கிட்ட சொல்றா. மீனாவும் அதே மாரி சிந்தாமணி கிட்ட சொல்லி, சிந்தாமணி சிரிச்சுட்டு, இப்பவாவது தெரியுதா நான் யாருன்னு? இந்த சென்னை ஃபுல்லாவே எனக்கு மட்டும் தான் இத்தன நாளா ஆர்டர் வந்துட்டு இருந்தது. நீ வந்து என் பொழப்பையும் கெடுத்துட்ட. இதோட நீ ஓடி போயிரு. உங்க அம்மா கிட்ட வந்துரு போ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றா. இத வச்சு மீனா கன்ஃபார்ம் பண்ணிடுறா. மீனா சிந்தாமணி கிட்ட சொன்ன விஷயத்த முத்து மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துடுறாரு. சிந்தாமணி வாயிலிருந்து உண்மை வந்த உடனே முத்து முன்னாடி போயிட்டு அந்த வீடியோவை காட்டி, ஒழுங்கு மரியாதையா அந்த கடை இருந்த இடத்துல வச்சிரு. நீ பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு. இத நான் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்க போறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி மிரட்டுறாரு. சிந்தாமணி பயந்துகிட்டு, ஐயையோ! இல்ல தம்பி வேணாம்ப்பா. நானே ஒண்ணும் இதெல்லாம் பண்ணலப்பா. உங்க வீட்ல இருக்க ஒரு ஆள் சொல்லிதான்ப்பா இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்றா. எங்க வீட்லயா? எங்க வீட்ல யாரும் இந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாதே! அப்படின்னு மீனா சொல்றா. ஆமா, நீ தான் நினைச்சுட்டு இருக்க உங்க வீட்ல மோசமானவங்க யாரும் இல்லன்னு. எல்லாம் இத விட மோசமானவங்கலாம் உங்க வீட்ல இருக்காங்க. அத யாருன்னு நான் சொல்ல விரும்பலப்பா. ஆனா உங்க வீட்ல இருக்கவங்க தான் சொன்னாங்க. நீங்களே போய் கேட்டுங்கப்பா. தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலீட் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்றா. முத்து அந்த வீடியோவ டெலீட் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? இல்ல சிந்தாமணிய இத வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாரான்னு நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.